வாழ்க வளமுடன் மக்களே. இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பாயசம் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பலாப்பழம்லாம் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அது ரிலேட்டடாக தான் நம்ம இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம். ஸோ பலா மரத்தில் ரொம்பவே ஹெல்த்தின்னு சொன்னால் அதோட பலாக்கொட்டை எல்லாமே ஹெல்த்தி தான். ஆனாலும் அதில் பலாக்கொட்டை ரொம்பவே ஹெல்த்தி. அது என்னென்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு 50 பலாக்கொட்டை எடுத்துருக்கிறேன். ஒரு 50 பலாக்கொட்டை. அது நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் அலம்புனதுக்கப்புறம் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சூப்பராக வெந்திருக்கு. இங்கே 50 பலாக்கொட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸாக சொல்ல போகிறேன். அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கூட இல்லைனா குறை மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே இருக்கிற அவுட்டர் லேயர் மட்டும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ரௌன் கலரில் உள்ள லேயர் எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் தான் நிறைய சத்து இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு 50 பலாக்கொட்டைக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லாவே சர்க்கரை சுகரை அப்சார்ப் பண்ணும், இந்த ஸ்வீட் அப்சார்ப் பண்ணும். அதனால் 1/2 கிலோ ஜவ்வரி கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதே மாதிரி சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கோங்க, வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டே இந்த தேங்காய் பாலெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம செய்ய முடியாது. தேங்காய் பால் ஒரு 2 தேங்காவோட பால் எடுத்து ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சீடை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் கூட தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நல்லா இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி இருக்கணும். ஓகே, சப்போஸ் கட்டி இருந்தால் உடச்சி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம எந்த கடாயில் வைக்க போகிறோமோ அந்த கடாயில் வச்சுக்கோங்க. இல்லைனா இதுமாரி சின்ன உருளி இருந்தால் அதுலேயும் நம்ம பாயசம் வைக்கலாம். உருளியில் வைக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இருந்தால் அதுமாரி உடச்சி விட்டு அதுமாரி ஃபுல்லாக நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஸோ இதுவும் ஹோம்மேட் நெய் தான். நெய் ரெசிபியும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி வீட்டிலே நெய் தயாரிக்கிறதுன்னு. ஸோ இங்கே 3 டீஸ்பூன் நெய் நான் ஊற்றியிருக்கேன். அதுவே போதுமான அளவு. ஸோ இப்போ இதை நல்லா ட்ரை பண்ணணும். தண்ணியை ஊற்றாம தான் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா மிக்சியில். இதேமாரி நல்லா இதுமாரி கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்தால் அதை ஃபுல்லாக வற்றுற வரைக்கும் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி ரொம்பவே ஹீட் கொடுக்காமல் இதுமாரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே இதோட பெனிஃபிட் நான் சொல்கிறேன். இந்த பலாக்கொட்டை ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். அதுமாதிரி மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும். அதுமாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இது ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. ஸோ கீழே நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி அது நல்லா கழுகி போட்டுருங்க. நான் வேக வைக்காமல் போட்டிருக்கேன். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் எடுக்கும் இல்லையா இதை பண்ணுறதுக்கு. அப்போவே இந்த ஜவ்வரிசி வெந்துடும். சப்போஸ் இதே மாதிரி நல்லா கிளற முடியலை, என்னாலெல்லாம் ரொம்ப நேரம் நிற்க முடியலைன்னு நினைக்கிறவங்க லைட்டாக வேக வச்சு கூட ஜவ்வரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக தண்ணியாக நம்ம ஊற்றிருந்தோம் இல்லையா, இப்போ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இந்த இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே உருண்டுட்டு வரும், அது வரைக்கும் நம்ம பண்ணணும். அதே மாதிரி இதில் விட்டமின் ஏ நிறைய இருக்குது. அதை தவிர அயன் சத்தும் ரொம்பவே இருக்குது. அது அயன் சத்து அதுலேயும் இருக்குது. நம்ம இந்த ஜவ்வரி எல்லாம் போடும்போது இன்னும் அயன் சத்து நம்மள இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், இதே மாதிரி இப்படி உருண்டுட்டு வர வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக வற்றிடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த பலாக்கொட்டை அந்த பலாப்பழத்தோட அந்த வாசனை எதுவுமே இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
பருப்பு பாயசமா எந்த பாயசம்னே தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல பால், ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால்னு. இதில் லாஸ்ட்டில் இருக்கிற பால் இருக்கிற தேர்ட் பால் ஒன்றுக்கும் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இது மாதிரி பால் எடுத்து வச்சுக்கணும். ஒன்று 3/4 டம்ளர் அளவுக்கு, 3/4 டம்ளர் இல்லை 3/4 லிட்டர் பால் வர மாதிரி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து தேர்ட் பால் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் கெட்டி இல்லாமல் நல்லா லூஸாக இருக்கும். அதை வச்சு நல்லா கிளறிடலாம். ஊற்றும்போது கொஞ்சம் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அப்போ ஏதாவது லம்ஸ் இருந்தால் அது வந்து அதில் போயிடும், ஃபில்ட்ராகி போயிடும். ஸோ இது நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறி அதுவும் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி. அதில் வந்து அந்த பால் கூட சேர்ந்து நல்ல பபிள்ஸ் எல்லாம் விடும்போது தான் நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் பால் ஊற்றணும். ஸோ அதுக்குள்ளே இன்னும் இதோட பெனிஃபிட்ஸு நான் சொல்கிறேன். ஸோ இது தவிர இதில் வந்து நிறையவே மினரல்ஸ் இருக்குது. மினரல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னா மெக்னீஷியம், கால்சியம் இருக்குது, காப்பர், பொட்டாசியம், இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதனால் இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டரில் வந்துருச்சு. ஸோ இந்த டெக்ஸ்டரில் வரும்போது தான் நம்ம வந்து செகண்ட் பால் வந்து ஊற்றணும். அதே மாதிரி இது நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் நிறைய இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பலாப்பழ சீசன் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் எல்லாமே பலாப்பழம், பலாக்கொட்டை எல்லாம் இருக்கும். அதனால் இதே மாதிரி ஒரு பாயசம் ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்க்குறது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் பால் நம்ம ஊற்றுறோம். பாருங்கள், இதுமாரி நம்ம ஊற்றுனோடனே இது மாதிரி பபிள்ஸ் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறணும். நம்ம எவ்வளோ நம்ம கிளறோமோ அதுக்கு அந்த மாதிரி அதோட டேஸ்ட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஜவ்வரிசி நீங்கள் வந்து லைட்டாக வேணால் வேக வச்சு போட்டுக்கலாம். இது நான் நல்லா கலர்றதுனால தான் அது ஜவ்வரிசி வேக வைக்காமல் போட்டிருக்கேன். கரெக்டாக நம்ம இது முடிக்கும்போது, பாயசம் முடிக்கும்போது ஜவ்வரிசியும் கரெக்டாக வந்திருக்கும். அதுதான் சூப்பராக நல்லா பபிள்ஸ் விட்டுட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே ஃபுல் பபிள்ஸ் வரும்போது தான் நம்ம வந்து ஃபஸ்ட் பால் ஊற்றணும். அது மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்க. ஹீமோக்ளோபின் அளவு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். இப்போ வந்து தேர்ட் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பபிள்ஸ் வரும் இல்லையா? அப்போது வந்து சுக்கு, ஏலக்காயெல்லாம் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் பால் ஊற்றிட்டோம். ஃபஸ்ட் பால் ஊற்றி கொதித்ததும் நம்ம வந்து இதை இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுமாதிரி அனீமிக் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த பலாக்கொட்டையில் எத்தனை பெனிஃபிட் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிட்டுருந்தா எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய்யில் கேஷ்யூ நட்டை எல்லாம் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த சுக்கு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். கேஷ்யூ நட்டை, கிஸ்மிஸ், முந்திரி எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி, நெய்யில் ஃப்ரை பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், நமக்கு வந்து பார்த்துட்டுன்னா என்ன பாயசம்னே தெரியாது. பார்த்தா பருப்பு பாயசம் மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பாக இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் வாழைப்பழம் பசஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்பளம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு ஸ்கின்னு வந்து செம்ம க்ளோ கொடுக்கும். அது மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு வாட்டி இந்த சீசனில் இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் லக்.